வாழை தண்டு போல உடம்பு அழகு. ஆஹா ஆமா மாமா மாமாண்டே எந்த மாமா கூட்ட? மாமா நீங்கதான் இல்ல ஏரியா மாமாவா? ஏங்க அப்படி நினைக்கிறீங்க? சரி கட்டிக்க போற மாமா. கட்டிக்க போற மாமா. ஆமா. அப்பா எங்க அப்பா நம்பிராஜ் உங்ககிட்ட எதுவும் சொன்னாரா? காட்டுக்கு போய் காவல் பார்க்க சொல்லியிருப்பாங்க. காட்டுக்கு போய் காவல் பார்க்க சொல்லியிருக்காங்க. காவல் இப்ப முக்கியமா? காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் காத்தல் பண்ணுவோம். காத்தல்னா தெரியாதா? என்ன தள்ளு? காத்தல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றதல் காத்தல், கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றதல் முழுத்தல். சரி. இந்த இடையில தள்ளுறதுல அறத்தல்லு குறத்தல்லு தான். நம்மளுக்கு எப்பவுமே அறத்தல்லு குறத்தல் பிடிக்காது. பந்தமா முழுக்குன்னு தள்ளுமா போய்கிட்டே இருக்கணும். ஐயோ ஆமா. ஏண்டா அப்பா நம்ம 4 சவத்துக்குள்ளே பூட்டி வச்சிருந்தாரு. இப்பதான் காட்டுல திறந்துகிட்டு விட்டுருக்காரு. திறந்து சுதந்திர பறவைலாம் விட்டுருக்காரு. ஆமா ஆமா. தங்கச்சி வர்றதுக்கு முன்னாடி நம்ம காதல் பண்ணிக்கிட்டாத்தேன். இல்லைன்னு வை வேற மாதிரி ஆகி போயிடும். அதனால போ மாட்டி விட்டு வா. ஆமா அதனால என்னப்பா என் மனசுல எதாலும் அண்ணன் சொல்லிட்டு தான் செய்யணும். பாத்துக்க ஆறு எங்க அண்ணன் ஆத்தாடி எனக்கு மூத்த தொழிலாளி இல்லையா? அவர் இல்லாம நம்ம கிடையாது. நான் என்ன தொழில் செஞ்சாலும் அவரை கேட்டுத்தான் செய்வேன். என்ன ஆமா எனக்கு எல்லாமே செய்யறது அவர் தான். ஆமா உண்மையிலே நீங்க தான் எல்லாமே அவர் செஞ்சுட்டாருன்னா நான் எதுக்கு? உனக்கும் அவருக்கும் பொருத்தமா இருக்க முடியும். உங்களுக்கு எனக்கு பொருத்தம் இல்ல, அவருக்கு எனக்கு தெய்வீக சிரிப்பையா. இப்ப எங்க அண்ணே உனக்கு என்ன வேணும்? யாரு உங்க அண்ணே? அவர் தான் மரமசிவ அண்ணே. அது மூத்த மாமா, நான் இளைய மாமா. எனக்கு அப்பா. அப்பாவா? சரி சரி. நான் நடு மாமா. அப்பண்டா அப்ப எனக்கு மாமா நீ இன்னமே. உன்னை நான் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி தங்கச்சி வர்றதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டாத்தேன். தங்கச்சி இருக்கிற நேரம் செஞ்சோம்னு வையா, அதுவும் சின்ன பிள்ளை, அதுக்கு நோக்கம் கொடுத்துரும். அதனால காதல் பண்ணி ஏண்டா காத்தல்னு சொன்னேன் பாருங்க. இன்னைக்கு நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள்? அட்சய திதி. அட்சய திதிண்டா என்ன? என்ன பொம்பளை ஊரா நினைக்கிறாங்க. அட்சய திதிண்டா ஒரு நெக்லஸ் பண்ணணும், ஒரு கைக்கு மோதிரம் எடுக்கணும். அட்சய திதிண்டா அது கிடையாது. அதுவே கிடையாது. 10 ஏழைகளுக்கு அன்னதானம் போடுறதே அட்சய திதி. அட்சய பாத்திரம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த பாத்திரத்துல எவ்வளவு பேருக்கு நீங்க அந்த அன்னதானத்தை போடுறீங்களோ நம்ம குடும்பம் செல்வ செழிப்புடன் வளரும். உண்மை. அட்சய திதி ஒரு நகை கடைக்கு போச்சு இவங்க சொல்லிட்டாங்க. இவங்க விளம்பரப்படுத்தி நகை கடைக்காரங்க விளம்பரப்படுத்தி அட்சய திதிண்டா தங்க நகை எடுக்கணும், தங்க நகை எடுக்கணும். அதெல்லாம் சுத்த பொய் கிடையாது. அதுல இருந்து கூடுனதுதான் தங்க விலையே கூடி போச்சு. அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாங்க தெரியுமா? இந்த பச்சை சேலை ஊரா விற்பனை ஆகல சவுளி கடைக்காரங்க. ஆமா இந்த என்ன செஞ்சாங்க, ஒரு பிராட கிளப்பிட்டாங்க. கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு பச்சை சேலை எடுத்து கொடுக்கணும். சேலை ஊரா பச்சை சேலை ஊரா வித்துருச்சு. ஆமா எல்லாத்தையும் எதையாவது அப்புறம் ஒரு யாராவது நமக்கு அண்ணன் தம்பிகளுக்கு ஒரு அரை போன் மோதிரம் போடுங்க யாராவது ஆம்பளை எடுத்து போட சொல்லியிருக்காங்களா? என்னத்தை செய்யறது? உங்களை எவ்வளவு சொன்னாலும் நானும் மேடையில சொல்லிட்டேன். ஆமா ஒரு வெள்ளியில அரணா கொடியை செஞ்சு போட சொல்றாங்களா? இப்ப திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா சரவணன் எனக்கு தெரியும். இப்ப திருக்கோசியூர்ல இருக்கிற பெருமாளுக்கு என்ன பேரு? சௌமிய நாராயண பெருமாள் கோயில். அங்க எதுக்கு போக? மாசி மாதம் விளக்கு போடத்தானே மாசி மகம் விளக்கு போடத்தானே பெண்கள் போகணும். அந்த விளக்கு போடுறதுக்கு இருக்கிற சேலையை உடுத்திட்டு போலாம்ல. இவங்க எல்லாம் பெண்கள் எல்லாம் கூட்டம் போட்டு குறுப்பு சேலையோட விளக்கு போட போறது ஒரே மாதிரி. சாமி அப்படியே வர சொல்லுச்சு. பேங்க்ல லோன் போட்டா குறுப்பு சேலை, ஊர்ல முளைப்பாரி வந்துட்டா குறுப்பு சேலை. ஆமா அதுல இந்த கொத்தனார் வேலை பார்க்க நாங்கெல்லாம் இந்த நாடகம் ஆடி கொத்தனார் வேலை பார்த்து சேலை எடுத்தே நாங்க ஓஞ்சு போயிட்டோம் பெண்களுக்கு. ஆமா அடுத்த ஒரு பொம்பளை ஒரு சேலை உடுத்துனா தாங்குதுல, இங்க வாரி அவ சேலை உடுத்தினா நம்மளும் சேலை எடுக்கணும். ஆமா அவங்களுக்கு விற்பனை ஆகலைன்னா நம்மளை கிளப்பி விட்டுறாங்க. அதனால இந்த அட்சய திதி 12 மணிக்கே பிறந்துருச்சு. இந்த அட்சய திதியில நம்ம 2 பேரும் கல்யாணம் முடிச்சு நம்ம 2 பேரும் ஆமா இந்த சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமியை நினைச்சு மாயாண்டி சித்தரை நினைச்சு ஆமா நம்ம எப்படியாவது காலையில ஒரு 10 பேத்துக்கு அன்னதானம் போடணும். கண்டிப்பா அப்பதான் நம்ம குடும்பத்தோட நல்லா இருக்கும். அது சரியா? அந்த அன்னதானம் போடுறதுக்கு முன்னாடி ஒன்னே நான் கல்யாணம் முடிக்கணும். கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? என் அம்பை உன் மேல செலுத்தணும். என்ன அம்பு? அன்பு. அன்பு லவ். லவ். ஆமா என்னுடைய லவ் எப்படி செலுத்த போறேன் தெரியுமா? அந்த ஊட்டி வரை உறவிலே அந்த பூமாலை பொழுதுநிலை
நன்றி நன்றி, கைதட்டிய ஒரு உள்ளத்திற்கு நன்றி 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 நன்றி. அது மாதிரி தங்கச்சி வர்றது மாதிரி இருக்கு, தப்பா தவறா பேசக்கூடாது. உன் மொழிய எப்படி நீங்க பேசாதீங்க. நான் பேச மாட்டேன். நானும் பேச மாட்டேன். முகத்தை வெடி வச்ச நரி மாதிரி வச்சுக்க. இப்பவே அப்படித்தான் இருக்கு தங்கச்சி. ஒன்றே